கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திற்கான சிறப்புகள் நமக்கு மத்தியில் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. நேற்று ஜும்மாவிலும் சரி, அதற்கு முதல் நாள் சுபுகிலேயும் சரி, தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இந்த மாதம் தொடர்பாக, மாதத்தினுடைய சிறப்பு, கண்ணியம், இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் தொடர்பாக நிறைய செய்திகள் நமக்கு மத்தியில் பேசப்படுகிறது. பொதுவாகவே துல்ஹஜ் என்று சொன்னால் ஹஜ் செய்யக்கூடிய மாதம். ஹஜ்ஜு என்று சொன்னாலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பெயரை நீக்கிவிட்டு நாம் இங்கே எதையும் அணுக முடியாது. ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் ஹஜ்ஜு என்கிற ஒரு அமல். இந்த இடத்தில் இந்த சமுதாயம் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எந்த அளவிற்கு ஒன்றிணைந்து இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். பொதுவாக ஒரு நபியை இன்னொரு சமூகத்தினர்கள் அவ்வளவு விரைவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்களோ நஸ்ரானிகளோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடுத்த கௌமுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமை இன்னொரு கூட்டத்தினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களில் எந்த அளவிற்கு வித்தியாசப்பட்டவர்கள்னு சொன்னால், யூதர்கள் சொல்லுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் என்று. அதே போல கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் என்று. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசுகிற பொழுது ஒரு வசனத்தில் சொல்லுவான், மாகான இப்ராஹிமு யஹூதியன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதி, யூதர்கள் கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்ட யூதராக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடையாது. வலா நஸ்ரானியன், அவர்கள் கிறிஸ்தவரும் கிடையாது. வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா, மாறாக அவர் பரிசுத்தமான முஸ்லிம்னு சொல்றான். ஹனீஃப் என்று சொன்னால் பரிசுத்தமான, பியூரான என்று அர்த்தம். எந்த கலப்பும் இல்லாமல் பரிசுத்தமான முஸ்லிமாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்படியாக உலகத்தில் தோன்றிய எல்லா வேதமும் எல்லா வேதக்காரர்களும் அவர்கள் என்னோடு சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள்தான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கும் மேலே அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரிலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நேசராக, ஹலீலாக மாறிப்போனார்? அல்லாஹ் ஒரு சில நபர்களை, குறிப்பாக 2 நபர்களை மட்டுமே ஹலீல் என்று சொல்லுகிறான். ஹலீல்னா எனக்கு அவர் நேசர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறை நேசராக இருந்தார்கள் என்கிற அந்த செய்தியை குர்ஆன் வழியாக பார்க்கிற பொழுது, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுவயதிலே இறைவனுக்கான தேட்டத்தில் அவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இறைவனை தேடினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி என்று குர்ஆன் சொல்லும். சந்திரனை இரவு நேரத்தில் பார்த்த பொழுது சந்திரன் பிரகாசமாக இருந்தது. இந்த சந்திரன் நம்முடைய இறைவனாக இருக்குமா என்று யோசித்தார்கள். அந்த சந்திரன் பகல் நேரத்தில் மறைந்து விட்ட பொழுது இது நம்முடைய இறைவன் இல்லை, மறையக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இறைவன் அல்ல என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிவுக்கு வந்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான், ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். சூரியனை அவர்கள் பார்க்கிறார்கள், யோசிக்கிறார்கள், சூரியன் ஒருவேளை நமக்கான கடவுளாக இருக்குமா என்று யோசித்து இது மறையக்கூடியதாக இருக்கிறது, இதுவும் நம்முடைய இறைவன் இல்லை என்கிற முடிவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்து சிந்தனையின் வெளிப்பாடாக வருகிறார்கள். கடைசியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன்தான் வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிறான், எந்த உருவத்திற்குள்ளாகவும் அவன் வரமாட்டான் என்கிற ஒரு ஏகத்துவ சிந்தனையை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவயதிலேயே பெற்றுக்கொண்டதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இறைவனுக்கான தேட்டம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து பேசக்கூடிய இந்த ஆயத் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறு வயதில் அவர்கள் இறைவனுக்கான தேட்டத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை குர்ஆன் பேசியதை போல வாலிப பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல அதையும் இறைவசனமாக பதிவு செய்திருக்கிறான். வாலிப பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தான் ஒப்புக்கொண்ட, தான் ஏற்றுக்கொண்ட ஓரிரை கோட்பாட்டை
மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய ஊரில் இருந்த சிறிய சிலைகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு அந்த கோடாரையை எடுத்து கொண்டு வந்து ஒரு பெரிய சிலையினுடைய கழுத்தில் தொங்க விடுகிறார்கள். இந்த வரலாறையும் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிறார். மக்களெல்லாம் ஒரு திருவிழாவிற்காக வேண்டி ஊரை விட்டு வெளியே சென்று விட்டு மீண்டும் ஊருக்குள் வருகிற பொழுது அங்கே எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மக்கள் விசாரிக்கிறார்கள், யார் செய்திருப்பார் என்று. அப்பொழுது ஒருவர் சொல்றார், காலோ சமீஅனா ஃபதைன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், நாம் ஒரு வாலிபரின் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்தான் இந்த மாதிரி ஏகத்துவம், இறைவன், ஓரிரை கோட்பாடெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாலிபருடைய பெயர் யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படும், அவரை அழைத்து விசாரியுங்கள் என்று மக்களில் ஒருவர் சொன்னார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படியானால் வாலிப பருவத்திலே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓரிரை கோட்பாட்டை மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். இப்படி குழந்தை பருவம், வாலிப பருவம், அதற்கு பின்னால் அவர்கள் திருமணம் செய்த நிலை, திருமணத்திற்கு பின்னால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்த நிலை என்று படிப்படியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்திருக்கிறான். இப்படி மக்களுக்கு மத்தியில் வாலிப பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு தண்டனையாக அந்த ஊர் மக்கள் செய்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் எடுத்து வீசி அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவர்களை நெருப்பிற்குள்ளால் போட்ட பொழுதும் கூட உறுதியான ஈமானோடு அவர்கள் அங்கே நின்றார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை வசப்படுத்தி கொடுத்தான். உள்ளே சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பின் எந்த விதமான தீண்டுதலும் இல்லாமல் நிம்மதியாக வெளியே வருகிறார்கள். இவர்களை கொல்ல முடியவில்லை என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது அந்த மக்கள் அவர்களை நாடு கடத்துகிறார்கள். அந்த ஊரிலிருந்து வெளியாக்கி நாடு கடத்தி வேறு ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதுதான் பலஸ்தீன் என்கிற ஊர். இப்பொழுது காசாவில் போர் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா, அந்த இடத்திற்கு தான் சிரியாவில் இருந்து ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அங்கே வாழுகிறார்கள், அங்கே திருமணம் செய்கிறார்கள், குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த குழந்தையை வளர ஆரம்பிக்கக்கூடிய அந்த பருவத்திலே தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உத்தரவு வருகிறது, உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய குழந்தையாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீங்கள் அந்த காபா இருக்கக்கூடிய மக்காவில் சென்று விட்டு வந்து விடுங்கள் என்கிற உத்தரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு வந்தது. அல்லாஹ்விற்காக வேண்டி குடும்பத்தை துறந்தார்கள். அல்லாஹ்விற்காக ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகனை கூட அறுத்து பலியிட வேண்டும் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது தன்னை நெருப்புக்கு கொடுத்தார்கள், தன்னுடைய மகனை அறுப்புக்காக வேண்டி கொடுத்தார்கள், மனைவி மக்களை வனாந்தர காட்டில் கொண்டு சென்று விட்டார்கள். இப்படியாக எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கொடுக்குதல் என்று வந்துருச்சுன்னா அது மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும், ஏன் தன்னையே கொடுக்க வேண்டும் என்று வந்தாலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்வதற்கு வாழ்க்கையின் எல்லா இடத்திலேயும் ஒருபோதும் தயங்கியதில்லை. எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாக இருந்தார்கள்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரே ஒரு மரம் ஒரு இடத்தில் ஒரு இருக்கிறதுன்னு சொன்னா அந்த மரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட ஒரு மரத்தை தோப்புன்னு சொல்ல மாட்டாங்க. தோப்புன்னு சொல்லணும்னா அங்கே ஒரு 10-20 மரங்கள் இருக்க வேண்டும், இருந்தால்தான் அதை தோப்பு என்று சொல்லுவோம், தோட்டம் என்று சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த ஒரு நபர் ஒரு சமுதாயம்னு சொன்னாங்க. சமூகம்னா யார்? ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தால்தான் அதை அந்த கூட்டத்தை சமூகம்னு சொல்லுவோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஒரு நபர் ஒரு சமுதாயம்னு சொல்றாங்க. இன்ன இப்ராஹிம் கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பானவர்கள். என்ன காரணம்? ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஈமான் ஒரு நபர்கிட்டிருந்து வந்தது. ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய தியாகத்தை ஒருவர் தனியாக செய்திருக்கிறார் என்கிற ரீதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சிலாகித்து
குர்ஆனின் பல்வேறு இடங்களில் பேசியிருக்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்வின் எல்லா தருணங்களிலேயும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நினைவில் வைத்து பின்பற்றி இறைவனின் பொருத்தத்தை நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாய் நம் அனைவரையும் ஆக்கிய நல்லருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.